தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஸ்ரீகாக்குளம் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வெண்ணிலா கிஷோர் தான் பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்துல மேரி அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய மர்டரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா தான் இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படம் 1990 காலகட்டங்கள்ல நடக்கிற மாதிரியான கதை. அந்த டைம்ல ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டிருப்பாரு. சோ அதே சேம் டேல பாத்தீங்கன்னா இந்த மேரி அப்படிங்கிற பொண்ணும் இறந்து போயிருக்கும். இந்த ராஜீவ் கேஸ்ல போலீஸ் எல்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்கிறதுனால இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு பிரைவேட் டிடெக்டிவ ஹேண்டில் பண்றாங்க. அப்ப ஹயர் பண்ணும்போது வெண்ணிலா கிஷோரை பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஹயர் பண்றாங்க. இவரு 7 நாளைக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான போலீஸ் பாத்தீங்கன்னா ஒரு டைம் கொடுக்குறாங்க. இவரு அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் டூஸ்டே எட்டு அந்த கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஸ்ரீகாக்குளம் ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா, இந்த கில்லர் யார் அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரியை கொண்டு போன விதம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மெகா கிரைம் அதை வித்தியாசமா அமைச்ச விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்ச விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெண்ணிலா கிஷோர் இருக்கார் இல்லையா, இவர் ஏன் டிடெக்டிவா ஆகுறாரு, இவர் பெற்றோர்களுடைய கதை, இப்படி எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. இதை தாண்டி வெண்ணிலா கிஷோர் ஸ்டார்டிங்ல ஒரு கேஸை சால்வ் பண்ணிருப்பாரு. சோ அதே ஸ்டைல்ல கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாரு. அதை கனெக்ட் பண்ண விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. படமா பாத்தீங்க அப்படின்னா டூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிஸ்டீரியஸ் மர்டர் திரைப்படமா இருந்தாலும் இந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ் இருந்துச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பரபரப்போ அந்த த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட பெட்டரா இருந்திருக்கலாம். அதே போல அடல்ட் கண்டென்ட் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு அடல்ட் கண்டென்ட் எல்லாம் இல்ல. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5.9. அடுத்த வருஷத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.